சில பேர் பாருங்கள் மேலே எப்படி இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அது பார்க்க வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, சரீரம் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் படு மோசமாக இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருப்பான். ஆனால் ஆண்டவர் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிறது, வேதத்தில் எங்கும் பார்த்தா ஆண்டோடைய ஃபோக்கஸ் உங்களுடைய ஆத்மாவின் மேலே கத்தர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆத்மா செழித்திருக்கணும். ஆனால் சொல்லுங்கள், ஆத்மா செழித்திருக்கணும். ஆத்மா வாழ்றது போல தான் நான் வாழணுமே தவிர நான் வாழ்றதை வச்சு ஆத்மா வாழ்றது இல்லை. ஆத்மா தான் முதல்ல வாழணும். இந்த தேவ நதி முதல் எதை செழிப்பாக்குகிறதுன்னு இந்த ஆத்மாவை செழிப்பாக்குகிறது. காட் வாண்ட்ஸ் டு ஹல்லேலூயா ப்ராஸ்பர் யுவர் சோல். ஆமீன் சொல்வீங்களா? ஆமீனா இல்லையா? வேறு எதுனா சொல்லியிருந்தா ஆமீன் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை செழிப்பாக்க விரும்புகிறார். இந்த தேவ நதி முதல்ல எதை கான்சென்ட்ரேட் பண்ணுன்னா, உங்கள் ஸ்பிரிட்டையும் உங்கள் சோலையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் ஆவியும் உங்கள் ஆத்மாவையும் தான் அந்த தேவ நதி போகிற இடத்துலலாம் வேறு தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஆமீன் சொல்லுங்களேன். என்னுடைய வேர் என் ஆவியும் என் ஆத்மாவும் தான். சரீரம் என்ன பண்ணோம், எவ்வளோ 100-200 வயசு கூட வாழுங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆனால் ஆத்மா வாழும். என்னங்க ஆத்மா? அதனால் ஆண்டவர் வேர்களுக்கு தான் தண்ணீர் பாய்ச்ச விரும்புகிறார். மரத்துக்கு மேலே தண்ணீர் அடிக்கிறது இல்லை, வேர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். அந்த தேவ நதி எங்கே முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணால் வேர்களுக்கு தான். நான் அப்படின்னா என்னுடைய வேர் மை சோல் அண்ட் மை ஸ்பிரிட். ஆமீன் சொல்லுங்கள்.